ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வெங்காயம் வறுத்து நம்ம அரைச்சி செய்ய போகிறோங்க. சிக்கன் சுக்கா மாதிரியே, ஆனால் இது சிக்கன் சுக்காவாக இருக்காது. இது செமி கிரேவியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்தி, இட்லிக்கு, நெய் சூருக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். நான் 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து மீடியம் பீஸாக போட்டு இதுக்கு நல்ல மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க. இதில் என்ன நான் மசாலா போட்டுன்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். காற்று கருப்பு மாதிரி மிளகாத்தூள் எடுத்துங்க. நான் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாமே நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது தேவையான உப்பும் போட்டு ஒரு அரை மணி நேரம் இதுக்கு நான் ரெடி பண்ணி ஊற வச்சுருந்தேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுங்க. நான் ஒரு 100 ml இருக்கும் எண்ணெய் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். இது வெங்காயம் நான் நீட்டு வாக்கில் பிரியாணிக்கு அரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி மெல்ஸாக அரிஞ்சிக்கிட்டேன். இந்த வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் இருக்கும். இதுக்கு நல்லா எண்ணெயில் போட்டு வறுக்கணும். நம்ம பிரியாணிக்கு எப்படி நல்லா பொன்னுருவலாக வறுக்கிறோமோ அந்த மாதிரி வறுக்கணும். அந்த மாதிரி வறுத்து போடக்குள்ள இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்துக்கணும். இதுக்கு தீயை விடக்கூடாது, பார்த்துங்க. வெங்காயம் எப்படி வறுக்கணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ நான் கீழே கொடுக்குறேன், லிங்க்கு தேவைன்னா பார்த்துங்க. இந்த வெங்காயத்தில் நம்ம ஒரு 3/4 வெங்காயத்துக்கு நம்ம தனியாக எடுத்துடலாம். மீதி இருக்கிற ஒரு 1/4 வாசிக்கு இதில் விட்டுடலாம். இந்த வெங்காயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதுக்கு நல்லா ஆற வச்சு நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் விழுதா. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனுக்கு இதில் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, இந்த வெங்காயத்துக்குரிய இந்த சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதுக்கு வதக்கணும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணி எல்லாமே சிக்கனில் இருக்கிறது நல்லா விட்டு இருக்குது. மசாலாவும் இதனுடைய பச்சை வாசனை போயிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காய விழுதும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சிது இந்த மாதிரி நம்ம போடக்குள்ளே நல்லாவே டேஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா நம்ம எண்ணெயில் நல்லா இதுக்கு வறுத்துட்டோம். கொஞ்சம் தண்ணி இந்த ஜெக்கில் போட்டு இதில் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கலாம். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா வெந்திருக்காது. நம்ம இதுக்கு குக்கர்லேயே வேக வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை கிளாஸ் இருக்கும் சேர்த்துக்கிறேன். அதிகமாகவும் தண்ணி சேர்க்கக்கூடாது, கிரேவிலாம் ரொம்ப தண்ணியாகிடும். இதுக்கு மூடி வச்சு நம்ம ஒரு 3லேருந்து 4 விசில் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா, பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. கொஞ்சமாக இதில் கரியாண்டர் லீஃபும் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், 3 விசில் கொடுத்து நல்லா சிக்கனுக்கு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தண்ணியாட்டமே கிரேவி இருக்குது. ஆனால் இந்த கிரேவி தண்ணியாட்டம் உங்களுக்கு இருக்காது. நம்ம இன்னொரு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ண போகிறோம். அது என்னான்ட்டு இப்போ பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இதில் 1 டீஸ்பூன் இருக்கும் ஜீரகம் பொரியட்டும். கொஞ்சமாக இதில் கறி லீஃபும் போட்டுக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 இருக்கும். சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் 20 வெங்காயம் கூட போட முடியும். நல்லா கட் பண்ணி நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு நல்லா பொன் உருளாக வறுத்துக்கணும். சின்ன வெங்காயம் தான் இதில் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ இது வேக வச்சோம் இல்லைங்களா, இப்போ இந்த சிக்கனுக்கு இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, கிரேவியாட்டம், இதுக்கு கொஞ்சம் சுண்ட வச்சுக்கலாம். இது சுண்ட வைக்கக்குள்ளேயே இதில் நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 இருக்கும். நல்லா ஊற வச்சு இதுக்கு நல்லா விழுதாட்டம் அரைச்சாச்சு. இப்போ இந்த முந்திரி பருப்பு நம்ம போடக்குள்ள உங்களுக்கு அந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்படும்.
இதுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம மூடி போடாமையே வந்து இதுக்கு வந்து சுண்ட வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லாவே வந்து பார்க்கறதுக்கு ஷைனியாகவும் அந்த கிரேவி வந்து ரொம்ப ரிச்சாகவும் இருக்குது. இதில் வந்து மிளகாத்தூள் வந்து நான் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ காற்றுக்கு ஏற்ப மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேரும். நான் வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த நெய் ரைஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். சூப்பரான ஒரு மேட்சாக இருந்துச்சு இந்த சாதத்தோட இந்த கிரேவி. இது கூட நீங்கள் வந்து சிக்கன் வறுத்து கூட வச்சு நீங்கள் தொட்டுக்க முடியும். இன்னும் ரிச்சாக அந்த சிக்கன் கூட வந்து வறுக்கிறது எப்படின்ட்டு உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். தேவைன்னா பார்த்துங்க. இது சாப்பிடக்குள்ள உண்மையிலேயே அவ்வளோ வந்து டேஸ்டியாக மேட்சாக இருந்துச்சுங்க இந்த கிரேவி இந்த சாதத்தோட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.